அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காகன்னு சொன்னால், லைலத்துல் கத்ர் பற்றிய ஒரு சின்ன ஒரு நினைவூட்டலுக்காக. ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு இப்போ இடையில பேசியிருந்தேன். அவங்க வந்துட்டு ஒரு லைலத்துல் கத்ரோட ஒரு நினைவூட்டலை வந்து எனக்கு நினைவூட்டினாங்க. அதோட ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட சகோதர சகோதரிக்கும் எடுத்து சொல்லிவிடுங்கிற தகவலையும் முன்னெடுத்து வச்சாங்க. அப்போ அவங்களோட கோரிக்கைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பலருக்கும் இது ஒரு பயனடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறதுனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்து செஞ்சு போடுறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். இந்த நைட்டு வந்து எதுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அமல் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 மாதங்கள் நீங்கள் அந்த அமலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு உள்ள நன்மை கிடைக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா புரிதலுக்காக கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தோடு சேர்த்து சொல்லணும்னு சொன்னாக்கா, இப்போ ரூ. 1 இன்றைக்கி நைட்டு ஒரே ரூ. 1 நீங்கள் வந்து சதக்கா செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த சதக்கா வந்து எந்த அளவுக்கு சமமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ருப்பீஸ் கணக்கில் 2,10,00,000 சமமானது அந்த சதக்கா. இப்போ பொதுவாகவே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு சதக்கா செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது 700 மடங்கு நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறான். நீங்கள் சாதாரண நாளில் நீங்கள் ஒரு சதக்கா செய்கிறீங்கன்னா 700 மடங்கு உங்களுக்கு கூட வந்து உங்களுக்கு அந்த இது அல்லாஹ் மீண்டும் வந்து திரும்பி கொடுக்குறான் அந்த அமௌண்ட்டை தொகையை. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சதக்காங்கிறது என்னது, அல்லாஹ்க்கு நீங்கள் கொடுக்குற அழகிய கடன், அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப அல்லாஹ் எந்த விஷயத்தையும் வந்துட்டு கடனாக வாங்கினது திரும்பி அவனே வச்சுக்கப்படுறதில்ல, திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறான். அப்படி இருக்கிறப்ப சாதாரண நாளில் கொடுக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்துட்டு ரூ. 1 வந்துட்டு 700 மடங்கு நன்மைன்னு சொன்னால், இன்றைக்கி அந்த லைலத்துல் கத்ர் நைட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த சதக்காவுக்கு 700க்கு பதிலாக வந்து 2,10,00,000 மடங்கு வந்துட்டு அதிகமாக. அப்போ நீங்கள் ரூ. 1 வந்துட்டு 2,10,00,000 அல்லாஹ் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறான். அப்போ அது எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இதில். அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து இந்த 1000 மாதங்களுக்கு சமமானது இந்த ஒரு இரவுன்னு சொல்கிறதுலேருந்து வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. என்னென்னு சொன்னால் அந்த இது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறேன், தனஸ்ஸலுல் மலாயிகத்து. ஏன்னா அல்லாஹ் வந்துட்டு மலக்குமார்கள் கட்டளையிடுறான். வர்ரூஹு ஃபீஹா. ஏன்னா வர்ரூஹுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரை சொல்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்கிறான். அதே மாதிரி ஃபீஹா பி இத்னி ரப்பிஹிம், அல்லாஹ்வோட அனுமதியை பெற்று கீழே வந்து இறங்கி வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னு சொன்னால், எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் வந்துட்டு கட்டளை போட்டிருக்கான். ஒரு சில விஷயங்களுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கான். மனிதர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க என்று சொல்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு கட்டளை இருக்கான். அந்த கட்டளைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வந்து இறங்க வர்றாங்க. அவங்க இறங்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த அவங்களோட கடமைகள் இங்கே ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா, ஸ்பெஷலாக வந்து இது எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு நீடிக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ நேரம் நீடிக்க போகுது பார்த்திங்கன்னா, காலையில் அந்த ஃபஜ்ரோட நேரம் வர்ற வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீடிக்க போகுது. சரிங்களா? அப்போ அன்னை ஆயிஷா வந்து ஒரு தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி வந்துட்டு லைலத்துல் கத்ர் அன்றைக்கி வந்து நம்ம சிறப்பான ஒரு துவாக்கள் ஏதாச்சும் இருக்குதா என்று சொல்லிட்டு. ஏன்னா வந்து பொதுவாக நம்ம வந்து டெய்லி என்ன செய்வோம், இப்போ வந்துட்டு மதியான நேரத்தில் கேட்போம், இரவு நேரங்களில் கேட்போம். எத்தனையோ ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு வந்துட்டு 70 முறை வந்துட்டு குறைஞ்சபட்சம் அவங்க வந்துட்டு அஸ்தாஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் 100 வாட்டி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலாக கேட்க வேண்டிய துவா ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஆமான்னு சொல்லிட்டு ஒரு துவாவை பிரத்யேகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன துவான்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃப்வன் துஹிப்புல் அஃப்வா ஃபஃப்வா அன்னி அண்டு சொல்லிட்டு உள்ள ஒரு துவா வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு என்னன்னு சொன்னால், இது அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ், நீனே வந்துட்டு அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். ஏன்னா நீ வந்து மன்னிக்கிறத வந்துட்டு ரொம்ப விரும்புகிற, அதனால் வந்து என்ன செய்ய, நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரத்யேகமான துவாவோட இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பலன் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், அது அல்லாஹ்ட்ட போய் வந்து தௌபா செய்கிறோன்னு சொன்னால், அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏட்டில் வந்துட்டு கியாமத் நாள் அன்றைக்கி வந்து எடுத்து பார்க்கப்படுறப்ப எல்லோரும் நம்ம சுற்றி இருப்பாங்க. ஏன்னா எல்லா மக்களும் வந்து நம்ம சுற்றி இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் இந்த பாவங்கள் நம்ம செஞ்சோம் இதெல்லாம் வந்து. ஆனால் வந்து அல்லாஹ் வந்து இதுக்கு மன்னிச்சிடுறான். ஏன்னா அவனோட கிருபையை கொண்டு அல்லாஹ் மன்னிச்சிடுறான். ஆனால் இந்த பாவங்கள் நம்ம செஞ்சோன்னு சொல்லி தெரியும். ஆனால் இந்த ஒரு பிரத்யேகமான துவா, அல்லாஹும்ம இன்னக அஃப்வான் துஹிப்புல் அஃப்வா ஃபஃப்வானிங்கிற இந்த துவா வந்து நம்ம வந்துட்டு பிரத்யேகமாக ஓதுறப்போ என்னென்னா, இந்த பாவங்கள் நம்ம செஞ்சதுக்கான தடயமே இல்லாமல் வந்து அழிச்சிடுறான். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது, ஜின்களுக்கு தெரியாது, மலக்குமார்களுக்கு முதற்கொண்டு வந்து நீங்கள் இந்த பாவங்களை செஞ்சீங்கன்னு தெரியாது. அதனால் வந்து இந்த ஒரு 10 நாளும், அந்த கடைசி 10 நாளும், ரமலானோட கடைசி 10 நாளும், ஏன்னா உங்களுக்கு மகரிப் நேரம் பிடிச்ச பிறகு, நீங்கள் மகரிப் தொழுகை முடிஞ்ச பிறகு இந்த துவா வந்து ஓத மறந்துடாதீங்க. இது வந்து 1.
2வது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க கருத்தில் கொள்ளணும்னு சொன்னாக்கா, இப்போ வந்துட்டு ஒரு துவா பிரத்யேகமான ஒரு துவா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு செயல் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை செய்ய சொல்லி ஊக்குவிக்கிறான். என்ன செயல்னு சொல்லிட்டிங்கன்னா, யாராச்சும் உங்களோட சகோதரர்களில் யாராச்சும் சகோதரர்கள்ங்கிறப்போ வந்து உங்களுக்கு மூமினான முஸ்லீமான யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்கள போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து என்னென்னா 2 தருணங்களில் பார்த்துட்டு சொல்கிறேன். காலையில் பார்க்கலாம், நீங்கள் மாலையில் பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா மகரிப் நேரம் வரையும் உங்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா மலக்குமார்கள் துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட்டு நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது மகரிப்புக்கு பிறகு, ஏன்னா மகரிப்புக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு காலைல ஃபஜ்ரோட நேரம் வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க. எத்தனை மலக்குமார்கள் ஒருத்தவங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது, 70,000 மலக்குமார்கள் வந்துட்டு உங்களுக்காக துவா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்காங்க. உங்கள் மீது வந்துட்டு கருணையை காட்ட சொல்லி அல்லாஹ்ட்ட வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு பாவம் மன்னிப்போம், உங்கள் மேலே வந்துட்டு கருணையை காட்ட சொல்லி அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு துவா கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எது வரையும் நீங்கள் மகரிப் நேரத்தில் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா, மகரிப்லேருந்து மக்கி நாள் ஃபஜ்ர் வரையும் கிட்டத்தட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இந்த மாதத்தில் இந்த ஒரு கடைசி 10ல் வந்து நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் சாதாரண மற்ற நாட்களில் வந்து செய்கிறீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கேட்குறீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் 70,000 மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்காக கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி லைலத்துல் இந்த 10 நாள் நீங்கள் வந்துட்டு செய்கிறப்ப ஏதோ ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைலத்துல் கத்ர் நைட்டாக இருக்க போது அது வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிடும். அப்போ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சதுக்கான நன்மைகளை வந்து நீங்கள் வந்து அல்லாஹ்ட்ட வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 83 வருஷங்க, 83 வருஷம் ஒரு நாள் கூட கேப்பு விடாமல் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லாதவங்கள போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு 70,000 மலக்குமார்கள் உங்களுக்கு எப்படி துவாக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கான நன்மைகளை இந்த ஒரே ஒரு நைட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு உடம்பு சரியில்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு வர்றப்ப 70,000 மலக்குமார்கள் வந்து உங்களுக்காக துவா செய்கிறாங்க. அதனால் இவ்வளோ பெரிய ஒரு நன்மை வந்து அடங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க விசாரிங்க, நலன் விசாரிங்க. என்ன பள்ளியாசலுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து விசாரிங்க, யார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. அவங்களுக்கும் அதில் வந்து நல்லா வந்துட்டு அவங்களுக்காக துவாவும் செய்யுங்க. அதில் ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்காக துவா செய்கிறப்ப வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து மலக்குமார்கள் வந்து அவங்களையும் சூழ்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வந்துட்டு ஒரு துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அவங்கள போய் பார்க்குறீங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு ஷிஃபா கொடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு துவா செய்கிறீங்க அந்த நேரத்தில். அப்போ அந்த துவாக்கு மலக்குமார்கள் ஆமீன் போடுறாங்க. 2வது இன்னொரு விஷயம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் இவர் வந்துட்டு இவங்களுக்காக துவா கேட்குறாங்கல்ல, இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்கிறாரு, இவர் வந்துட்டு இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்காக துவா கேட்குறாங்க. ஏன்னா இவர் உடம்பு சரியாக இருக்கிறார்ல, இவர் துவா கேட்குறவருக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ கொடுறா அல்லாஹ். எப்படி அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்துட்டு ஒரு துவா வந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொடுறாளா, ஷிஃபா கொடுறாளான்னு கேட்குறாரோ, அதே மாதிரி இவருக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நீ வந்துட்டு உன்னோட ஷிஃபா கொடுறாளான்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் நம்மளுக்காக வந்து என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் வந்துட்டு மலக்குமார்கள் துவா எப்படி கபூலாக மாட்டேன், அல்லாவோட கருணை கொண்டு மலக்குமார்கள் துவா வந்து நம்மளுக்கு கபூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்துட்டு அல்லாஹ் வந்து அமைச்சு கொடுக்குறான். இந்த இதையே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்போ வந்து இந்த நோய்வாய்ப்பட்டவங்கள போய் பார்க்குறத பற்றி வந்து நம்ம வந்துட்டு பல ஹதீஸ்களை எடுத்து பார்க்கலாம். அதில் பல ஆத்தென்டிக்கான ஹதீஸே இருக்குது. ஒன்னொரு விஷயத்தில் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு ஒருத்தவங்களோட வந்து பேசிகிட்டு இருக்கப்ப, ஏன் ஆதமின் மகன் நீ வந்து என்னை பார்க்க வரலையே என்று சொல்லிட்டு கேட்குறப்ப, யா அல்லாஹ் நீ தானே படித்தவன், நான் எப்படி உன்னை பார்க்க வர முடியும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லை இந்த மாதிரி வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கள்ல, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ வந்துட்டு நீ வந்து அந்த இடத்துக்கு நீ வந்திருந்தேன்னு சொன்னால் வந்து நீ வந்து அங்கே வந்திருக்கலாம். ஏன்னா வந்து நானும் அங்கே தான் இருப்பேன், உடம்பு சரியில்லாதங்கிறக்கான் அங்கே நான் இருப்பேன் அங்கே நானுங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் அந்த இது சொல்கிறான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாதவங்களை வந்து நம்ம போய் பார்த்துட்டு வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 நாளும் வந்துட்டு போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு போய் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாள் நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றது 70,000 மலக்குகள் உங்களுக்கு நன்மை செய்வாங்கன்னா, இந்த 10 நாளில் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். லைலத்துல் கத்ர் நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து அந்த ஒரு நல்ல காரியமானதாக வந்துட்டு லைலத்துல் கத்ர்லேயும் உங்களுக்கு அதில் முழு நன்மை அடைகிறதுக்கான துவா நானே கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் ஆமீன், நல்லா கொடுக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு அது கபூல் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 83 வருடங்கள் நீங்கள் ஒவ்வொரு இரவும் வந்துட்டு ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்துட்டு வந்த நன்மை கிடச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இரவும் 70,000 மலக்குகள் உங்கள் நின்று துவா செஞ்சாங்கன்னா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்குள்ள ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு
எந்த அளவுக்கு வந்துட்டு குரானை ஓத முடியுமோ குரானை ஓதுங்க. ஏன்னா சராசரியாக நீங்கள் ஒரு குரானை வந்துட்டு ஓதிங்கன்னா ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், 10 நன்மைகள் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்படிங்கிறப்போ வந்துட்டு 10 நன்மைகள் வந்து ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ இந்த இரவானது லைலத்துல் கத்ர் இரவில் இந்த 10 நாளில் ஏதோ ஒரு இரவு வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் வந்து லைலத்துல் கத்ரின் இரவாக இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ வந்து இந்த இரவில் வந்து நீங்கள் ஓடக்கூடிய அந்த 10 நன்மைங்கிறது எத்தனை மடங்கு கூட வரப்போகுதுன்னா வந்து உங்களுக்கு வெறும் 10 நன்மையாக இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மாதங்கள் நீங்கள் ஓதிருந்தீங்கன்னா 10 நன்மைன்னு சொல்லிட்டு 1000 மாதங்கள் வந்துட்டு ஓதிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மாதங்கள்ங்கிறப்ப எப்படி அதான் சொல்கிற மாதிரி 83 வருடங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நைட்டும் உட்காந்து ஓதிருந்தீங்கன்னா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்குள்ள நன்மை கிடைக்க போகுது. இதை வந்துட்டு மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு அப்போ 1000 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்குன்னு வச்சிங்களேன் ஒரு உத்தேசமாக. அப்போ 30 நாள் இருக்குன்னா 1000 மாதங்களுக்கு உங்களுக்கு 30,000 நாட்கள் இருக்குது. 30,000 நாட்கள் அப்போ ஒரே ஒரு வார்த்தை பிஸ்மி, அவ்வளோதான். பிஸ்மிங்கிறதுக்கு உங்களுக்கு 10 நன்மை கிடச்சிருச்சு, அவ்வளோதான். பிஸ்மிங்கிறப்போ உங்களுக்கு 10 நன்மை கிடச்சிருச்சுன்னா அந்த பிஸ்மியை ஓதுனா சாதாரண நாளில் ஒரு 10 நன்மை கிடச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா 10 நன்மைக்கு பதிலாக இந்த லைலத்துல் கத்ர் நைட்டானதில் வந்து நீங்கள் ஓதுறப்ப 10 × 1000 × 30 அப்போனா கிட்டத்தட்ட 30 லட்சம் நன்மைகள் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை பிஸ்மிங்கிறது ஒரு வாக்கியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 லட்சம் நன்மை வந்துருச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். அதோட வந்து அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கிறப்போ வந்து எவ்வளோ நன்மை செய்யுதுன்னு பார்த்து பாருங்கள். அப்போ ஒரே ஒரு பிஸ்மிங்கிற வார்த்தைக்கே உங்களுக்கு 30 லட்சம் நன்மை கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒரு அல்ஹம்து சூரா ஓதுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதே அல்ஹம்து சூரா மட்டும்தான் சொல்லிட்டு நீங்கள் அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நன்மை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா அல்லாஹ் வந்துட்டு ஹதீஸ்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டுலேயே வந்துடும். ஏன்னா ஹதீஸ் தொகுப்புகளை திறந்து வைக்கிற ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தில் தான் பல பேர் கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு காரியத்தை செய்கிறப்ப அது போதுமானதாக இருக்குமான்னு சொன்னீங்கன்னா அது முழு பயனை நீங்கள் அடைய முடியாது. ஏன்னா இது வந்து அல்லாஹ் வந்து தளத்தில் சொல்கிறான், உங்களோட நியத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து அல்லாஹ்ட்ட வந்து இதுக்கான நன்மையை நான் உன்ட்ட எதிர்பார்க்குறேன் அல்லாங்கிற அந்த நியத்தை வச்சுக்கிட்டு மனசில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கணும். அதாவது வந்துட்டு ஒரு மாற்று மத சகோதரர் இருக்கிறாரு. இப்போ வந்து அவங்க வந்துட்டு நோன்பு வைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நோம்போட பலன் அடைவாங்களாங்கிறது கிடையாது. ஒரு சமூக நல்லிணக்காக உள்ள ஒரு விஷயம் தவிர வந்து அந்த நோம்போட பயனை வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து அடையக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும்னா கிடையாது. ஏன்னா நோம்புங்கிறது ஒரு மும்மின் வந்து செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று. ஏன்னா அப்படிங்கிறப்ப நீங்கள் ஷஹாதாவை எடுத்துக்கின்னு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈமானை வந்து நீங்கள் வந்துட்டு அல்லாங்கிற அந்த விஷயங்களில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்க வந்து நபி தருங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஈமான் கொள்ளுன்னு அப்போ தான் உங்களுக்கு அந்த நோம்போட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து வெறுமனையாக வந்து ஒரு பட்டினி தான்ங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த நியத்து கிடையாது, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நியத்தை வந்து நான் அல்லாஹ்க்காக செய்கிறேன், அல்லாஹ் வந்து இந்த ரிவார்டை தரேன்னு சொல்லியிருக்கான், இந்த ரிவார்டை நான் எதிர்பார்த்தவங்களாம் வந்துட்டு நான் வந்து இதுக்காக செய்கிறேன், ஏன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன், அதை நோக்கி நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன், இந்த விஷயத்தை செஞ்சால் இவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்கான், அதனால் இந்த விஷயத்தை செய்கிறேன், அதனால் இவ்வளோ கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அப்படிங்கிறப்போ வந்து உங்களோட நியத்தை இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு வைக்க நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திக்ரு. இப்போ வந்துட்டு திக்ருகள்லேயே பார்த்தீங்கன்னா பல திக்ருகள் இருக்குது. இப்போ வந்துட்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அல்லாஹ் வந்து அந்த மீசான் திராசில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா என்ன சொல்கிறான், ரொம்ப கனமான ஒரு திக்ர் இருக்குது, உன்ட்டு சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டு அப்புறம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு அந்த மீசான் திராசில் வந்து என்ன ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கனமான அந்த இதுன்னு சொல்கிறீங்களா, எதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், நான் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது மீசான் திராஸில் அவ்வளோ ஒரு கனமான ஒரு இதாக இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். மீசான் திராஸில் வந்துட்டு நன்மைகள் ஒரு பக்கமோ தீமைகள் ஒரு பக்கமோ வந்துட்டு எடுத்து வைக்கப்படுது. அதில் எது அதிகமாக இருக்குதோ அந்த சைடு வந்துட்டு கீழே இறங்கும். அப்போ எந்த சைடு கீழே இறங்குதோ, நன்மைகள் இருக்கிற சைடு வந்துட்டு இன்னும் கனமாக கீழே இறங்குன்னு சொன்னால் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், தீமைகளுக்கு இருக்கிற சைடு வந்துட்டு கனமாக இருக்குது கீழே இறங்குறோம்னா நரகத்துக்கு போவோம். அப்படிங்கிறப்ப இது வந்து நன்மைகள் இருக்கிற அந்த சைடை வந்து கீழே இறக்கிறதுக்கு நல்லா கனமாக கீழே இறக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறமான்னு சொல்லிட்டு கேட்டு தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம்
இந்த துவா வந்து நம்மளுக்கு வந்து இந்த திக்கரை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு, நார்மல் நாளில் வந்துட்டு நம்ம வந்து பொதுவாக இது என்ன செய்வோம், எங்கேயாச்சும் வெளில ரோட்டில் போயிட்டுருக்கோம், நான் இங்கே போகிறோம், ஒரு இடத்துல போய் வந்துட்டு ஒரு உட்காந்துருக்குறோங்கிறப்ப சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்கிறப்ப அந்த இது ஓதிட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 100 ஒரு 50ங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு ஓதிட்டு இருப்போம். ஏன்னா பொதுவாக வந்து இது காலையில் நம்ம செய்கிற ஒரு திக்கரை தான் பொதுவாகவே இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு கான்ஷியஸாக வந்துட்டு இந்த நைட்டில் வந்து நம்ம செய்யணுங்கிற அந்த ஒரு நியத்தோடு நம்ம செய்கிறப்ப ஒரு வாட்டி நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நீங்கள் போற்றி புகழ்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து 1000 மாதங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நைட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வந்து கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சமாச்சும் உங்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு மற்ற நேரங்களில் ஞாபகம் வரலன்னு சொன்னாலும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 வாட்டியாச்சும் வந்து இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதோட வந்துட்டு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த இதையும் ஒரு 100 வாட்டி இன்ஷா அல்லாஹ் வந்து ஓதிட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை குறைஞ்சபட்சம் இந்த ஒரு 10 நாட்களுக்காச்சும் வைங்க. அதோட நன்மைகள்ங்கிறது கிட்டத்தட்ட பல மடங்கு, கிட்டத்தட்ட 1000 மாதங்களுக்கு உள்ள நன்மைகள் உங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னாக்கா அதில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குங்கிறத உணர்ந்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த செஞ்சு வந்து இதை வந்து வலியுறுத்துங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா வந்து நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய தொழுகைகள் தொழுகைங்கிறப்ப நம்ம வந்து அதை 2ஆக பிரித்து பார்க்கலாம் இந்த நேரத்தில். ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ஃபர்லான தொழுகைகள். அப்போ ஃபர்லான தொழுகைகள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து போய் தொழுகிறாங்க, தொழுதுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க, அந்த ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் தொழுகிறோன்னா தொழுகை பூர்த்தி பண்ணதுக்குள்ளே நன்மை அவ்வளோதான். இதே நம்ம பள்ளியில் போய் தொழுகிறோன்னு சொன்னால் 25 மடங்கோ இல்லை 27 மடங்கோ நன்மையை வந்து கூட வந்து அல்லாஹ் கொடுக்குறான். கரெக்டுங்களா? அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தொழுகைக்கு பின்னாடி எங்கே உட்காந்துருக்கோங்கிற இந்த 3 விஷயம் இருக்குது. தொழுகைக்கு முன்னாடி வந்துட்டு போய் நம்ம வந்து பள்ளியாசலில் போய் ஒழு எடுத்துகிட்டு போய் வந்து நம்ம வந்து பள்ளிக்கு காணிக்க தொழுகையை செலுத்திட்டு பள்ளியில் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துருக்குறோம். அந்த தொழுகையை வந்துட்டு நாடி உட்காந்துருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பாவத்தை மன்னிச்சிரு யாரெல்லாம், இவங்களோட பாவத்தை மன்னிச்சிரு, இவங்களுக்கு ஒன்று கருணையை காட்டுங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம உட்காடுறோம்ல பள்ளியாசல்ல, அதே வந்து நம்மளோட முன் சப்பில் போய் உட்காந்துட்டோன்னு சொன்னால், முதல் சப்பில் போய் உட்காந்துட்டோன்னு சொன்னால் ஒன்று சிறந்த நன்மை வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலக்குமார்கள் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கூடுதலான பிரத்யேகமான துவாக்கள் நம்மளுக்காக வந்துட்டு மலக்குமார்கள் செய்கிறாங்க. அதனால் வந்து நம்ம எங்கே உட்காரோங்கிறது ஒன்று இருக்குது. சாதாரணமாக அப்போ வந்து பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போய், இல்லை ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே போய், இல்லை ஒரு 1/2 மணி நேரம் தான் முன்னாடி போய், எல்லாம் ரமலான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே போய் நம்ம போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம துவா கேட்குறோமா. ஏன்னா சாதாரண உட்காந்தாலே அவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு வருது. எதனால்? இவர்களின் பாவங்களை மன்னிச்சுட்டு இவர்கள் மீது வந்து கருணை காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு அல்லாட்ட மலக்குமார்கள் துவா கேட்குறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் வந்து குறைஞ்சபட்சம், ஏன்னா நம்ம வந்து நல்லா யோசித்து பார்த்தோன்னு சொன்னாக்கா ஒரு விஷயம் தெரிய வருது. எப்படின்னா 2 ஃபர்லான தொழுகைகளை இந்த இரவு நேரங்களில் 2 ஃபர்லான தொழுகைகளை நம்ம போய் வந்து அந்த உட்கார முடியும். எதுக்காகனா, ஒன்று மகரிப்லேருந்து இஷா வரையும் உட்காந்துருக்க முடியும். அப்போ அந்த மகரிப்லேருந்து இஷா வரையும் உட்காந்துருக்கிற நேரம் முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா மலக்குமார்கள் நம்மளுக்காக துவா கேட்குறாங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தஹஜ்ஜுதுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதமாச்சும், இந்த ஒரு குறைச்ச ஒரு 10 நாளாச்சும் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு போயிடுங்க. நீங்கள் பள்ளிக்கு போயிடுங்க. எப்போவுமே பொதுவாக பள்ளி வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தான் திறப்பாங்க, ஏன்னா எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும். அதனால் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே போயிடுங்க. இதில் வந்து சுன்ன ஜமாத், தௌஹீத் ஜமாத், இந்த அரசியல் எதுவுமே வேணாம். நீங்கள் முன்கூட்டியே போயிடுங்க. போய் உட்காந்துருங்க. நீங்கள் போய் வந்துட்டு ஃபஜ்ருக்காக உட்காந்துருக்கிற நேரம் முழிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்காக வந்துட்டு மலக்குமார்கள் வந்து துவா செஞ்சுட்டு இருக்க போகிறாங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் தொழுது முடித்த பிறகும் இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ்வை வந்துட்டு பற்றி ஏதாச்சும் வந்துட்டு பேசுங்க ஒரு சின்ன கூட்டமாக. ஏன்னா வந்துட்டு அல்லாஹ்வோட தூதரே சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, அது வந்துட்டு சொர்க்கத்தில் வந்து ஒரு பூங்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா, எவர் ஒரு வந்து அல்லாஹ்வோட அந்த நினைவூட்டல்களை பற்றி அந்த இது பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அங்கே வந்துட்டு என்னென்னா அது வந்து சொர்க்கத்தில் வந்துட்டு உள்ள ஒரு பூங்காவுக்கு சமமானது. அதனால் வந்து யாராச்சும் அந்த மாதிரி செய்கிறத பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் நேரம் சேர்ந்துட்டு ஒன்றா சேர்ந்து இருந்து அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா அந்த சொர்க்கத்தில் உட்காந்துருந்தா அந்த நன்மை இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள நன்மை உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து செய்ய பாருங்கள். ஏன்னா எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு வந்துட்டு அதிகரிக்குது. எத்தனை மடங்கு? 1000 மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போனா 30,000 நாட்களுக்கு மேலே வந்துட்டு தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சிங்கன்னா என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்போ வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து கோட்டை விட்டுறாதீங்க இந்த மாதத்தை இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி
நம்ம வந்து மன்னிப்பு அல்லாட்ட மன்னிப்பு எப்படி கேட்கணுங்கிறத பேசிட்டோம். துவா வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கேட்குறது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹக்கா மனசளவில் வந்து கேட்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்காக மலக்குமார்கள் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது எத்தனையோ பேர் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்க, உடல் ரீதியாக கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து உடல் ரீதியாக கஷ்டப்படுறப்ப அவங்கள போய் பார்த்தா என்ன நன்மைன்னு தெரியுது. அப்போ வந்து மன ரீதியாக பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்குங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்காக அவங்க இல்லாத நேரங்கள்லேயே வந்துட்டு அவங்களுக்காக வந்து நம்ம என்ன செய்யலாம், துவா கேட்கலாம். யாரெல்லாம் இவங்களோட பொருளாதார சூழ்நிலையை வந்துட்டு இவங்களுக்கு வந்து லேசாக்கி வைடாயா அல்லா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையில் அவங்களுக்கு வறுமையை வச்சு அவங்கள சோதிச்சிடாதரா அல்லா, அவங்களோட சங்கதிகள் அனைவரையும் வறுமையை வச்சு அவங்கள சோதிச்சிடாதரா அல்லா, அவங்கள வந்து நீ வந்து நேர் வழியில் செலுத்துறாயா அல்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம என்னென்ன துவா இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 3 துவா கேட்குறோம். ஏன்னா ரொம்ப நீட்டாக வந்து இந்த இது இருக்கிற வேணாங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு 3 துவா சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த 3 துவா என்னது, அவங்கள வந்துட்டு அவங்களோட பொருளாதார சூழ்நிலையில் அவங்கள வறுமையை வச்சு சோதிச்சிடாத, அவங்களோட சங்கதிகளை வறுமையை வச்சு சோதிச்சிடாத, அவங்களுக்கு வந்து நேர் வழி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு 3 விஷயம் கேட்கணும்னா இதே 3 விஷயத்துக்கு வந்து நம்ம கேட்குறப்ப மலக்குமார்கள் ஆமீன் போடுறாங்க. 2வது யாரெல்லாம் இவர் வந்து அவங்களுக்காக கேட்டாங்களே அதே மாதிரி இவருக்கும் இவங்களோட சங்கதிக்கும் நீ வந்துட்டு என்ன செஞ்சிடாத, வறுமையை வச்சு சோதிச்சிடாத, இவங்களோட சங்கதிகளையும் வறுமையை வச்சு சோதிச்சிடாத, அதே மாதிரி இவங்களுக்கும் நீ வந்து அருள் செய்யி, இவங்களுக்கும் நீ நேர்வழி கூடுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க, மலக்குமார்கள் நம்மளோட சார்பாக வந்து அல்லாட்டு வந்து இந்த பிரத்யேகமான துவா நம்ம அவங்களுக்கு கேட்டதை நம்மளுக்காக இதே துவா வந்து அல்லாட்டை எடுத்துகிட்டு முன் வைக்கிறாங்க. அவங்க தரப்பில் நம்மளுக்காக அவங்க கேட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா சதக்காக்களை வந்துட்டு கோட்டை விட்ருவோம். அதனால் வந்துட்டு ரூ. 1 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூ. 1 நீங்கள் வந்துட்டு சதக்கா வந்துட்டு அல்லாவோட பொருத்தத்தை நாடி நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கனாலும் ஒரு பள்ளியாசல் கொடுக்கலாம், அவங்களோட கூட இருக்கிற சகோதரி கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு ஏன்ப்பா இவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கலாமா, அவங்களுக்கு கொடுக்கலாமனு சொல்லிட்டு பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் கண்ணுக்கு அல்லாஹ் வந்துட்டு யார் வந்து அந்த நேரத்தை தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்களோ அது வந்து ஒரு பள்ளியாசலில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பள்ளி கட்டுமான வேலைக்காக கேட்க வேண்டியதாக இருக்கலாம், ஒரு நோன்பு திறக்கிறதுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்கள்ட்ட போய் வந்து நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு எப்படிங்க பொருளாதாரம் எப்படிங்க சரியாக இருக்குதா, இந்தாங்க வந்துட்டு சொல்லிட்டு எப்படி இல்லைனா இந்தாங்க என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 500 கொடுத்துருவார். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த நேரத்தில் எந்த வாய்ப்பை கொடுக்குறானோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நேரத்தை வாய்ப்பாக இருந்துன்னு நீங்கள் வந்து மற்றவங்க பேச்சு வந்து அதுவும் வந்துட்டு அதை கழிச்சு விட்ற மாதிரி உள்ள பேச்சாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லா புறத்துலேருந்து வரலங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு சைத்தான் வந்து அல்லாத கட்டி போட்டு வச்சுருக்கிறான். ஆனால் சைத்தானோட அந்த விளையாடல் வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஏன்னா சில பேர்லாம் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆகிட்டோம்ல சைத்தானுக்கு அந்த மாதிரிங்கிறதுனால. அதனால் வந்துட்டு சில பேர் அந்த ஒரு குணாபிஷேகத்தை வெளிப்படுத்துவாங்க. அவர்கள் பேச்சை கேட்காதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் வந்து கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. உங்கள் கண்ணில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு சில சூழ்நிலைகளை வந்து எடுத்து காட்டுறான்னு சொன்னால் அது வந்து உங்களுக்காக உள்ளது, அதை வந்து காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அது வந்து கண்டிப்பாக பயன்படுத்திங்க, கோட்டை விட்றாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து முதல் சொன்ன மாதிரி பாவம் மன்னிப்பில் மட்டும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தது அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் குழந்தைங்களுக்கு அருள் செய்யட்டும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா அல்லாஹ் வந்துட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க சஹாபா ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் வந்து எவ்வளோ அவனை மன்னிக்கிறது எப்படி எவ்வளோ நான் மன்னிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு எத்தனை வாட்டி மன்னிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எத்தனை வாட்டி நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வாட்டி நீங்கள் வந்து மற்றவங்களை மன்னிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு சில நேரத்துக்கு வந்துட்டு ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்துட்டு பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சுருப்பாங்க. நான் பெரிய பாவமாகவே இருந்தோம், அவன் மேலே தான் முழு தப்பாக இருக்கும், அவங்க பாவம். ஆனால் இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வெறுமனையாக மன்னிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அல்லாவோட பொருத்தத்தை பெறணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த எண்ணத்தை வந்துட்டு மையம் கொண்டு நியத்தை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நியத்தை வச்சுட்டு யா அல்லாஹ் எனக்கு வந்து இவன் வந்து எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இருந்தாலும் வந்து எனக்கு வந்துட்டு சுத்தமாக மன்னிக்கிறது விருப்பம் இல்லை, ஆனால் நீ கட்டளை இட்டுருக்கிற. ஏன்னா இந்த குரான் வந்து இன்றைக்கி நீ இறக்குனியோ இன்றைக்கி அந்த குரான் மூலியமாக எனக்கு நீ கட்டளை இட்டுருக்கேன், அதை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், அந்த கட்டளையை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் உன் அடிமை. ஏன்னா நீ சொல்கிறது வந்து முழுசாக கேட்குறது தான் ஒரு அடிமையோட கடமையை தவிர சொந்த கருத்தவே அதில் திணிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுங்கிற அந்த உண்மையை வந்து நான் வந்து உணர்ந்து நான் என்ன செய்கிறேன், உன்னோட அடிமையாக உன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் அவரை மன்னிச்சிடுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குற்றத்துக்காக நீ அவர் வந்து பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து நீ எனக்கு ஒரு நன்மை தரேன்னு சொல்லியிருக்கிற, இந்த நன்மையை வந்து எந்த அளவுக்கு உனக்கு
இந்த காரியத்துக்கு உன்னால் வந்து அதிகமாக எனக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தேவை உள்ளவனாக இருக்கேன், உன் கருணைக்கு தேவை உள்ளவனாக இருக்கேன், என் குடும்பம் என் சங்கதிகள் உன் கருணைக்கு தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக கொடுத்து உதவுற யா ரப்பி, நான் உன்னோட கருணை இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம் யா ரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் மனசார கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து உங்களோட துவாக்கள் அனைத்தையும் கபூலாகட்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட துவாக்கள் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் கபூலாகட்டும். நம்மளை வந்துட்டு வழிகெடாதவர்களாக வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் வந்து காட்டுட்டோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட சொந்தங்கள் இருக்கிறாங்க, நம்மளோட நண்பர்கள் இருக்காங்கன்னா வந்துட்டு தயவு செஞ்சு வந்து இந்த விஷயத்தை வந்து பகிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாகவும் சுருக்கமாக பேசணும்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நீட்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் பகிருங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பகிர்றப்போ இப்போ அவங்க செய்கிறப்பையும் இந்த நன்மையை செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அவங்க செய்கிறாங்கங்கிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அதோட முக்கியமாக எதுக்கு இந்த விஷயத்தை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இல்மோட விஷயத்தையும் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான், நம்ம வந்து மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறப்ப மிக சிறந்த ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ வந்து இந்த விஷயங்கிறது ஒரு இல்மோட விஷயம் தான், ஒரு நாலேஜான விஷயம் தான். ரெண்டாவது நாலேஜ்லேயே 2 நாலேஜ், துனியாவோட நாலேஜ், தீனோட நாலேஜுங்கிறப்ப ரெண்டும் கலந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ எடுத்து முன் வைக்கிறோங்கிறதுனால நம்ம எல்லாருக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, இதோட நன்மைகளை வந்துட்டு பூர்ணமாக இதில் உள்ள நன்மைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லா நன்மைகளும் வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு சேர்ந்தே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்துட்டு அல்லாஹ் வந்து கொடுக்குறான். உங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து எனக்கு எந்த இதுலேயும் வந்துட்டு கம்மியாகாதுன்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறோம். அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சொந்தங்கள் இருக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எத்தி வைங்க, இந்த விஷயங்கள் எடுத்து வைங்க. இல்லைனா குறைஞ்சபட்சம் வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டு செல்ல பாருங்க மூஞ்சி பிடிக்குன்னு சொல்லி யோசிக்க வேணாம், நீங்கள் தான் அனுப்பி விடுங்க. விஷயம் தான் முக்கியம். ஜஸகமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.